ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறந்துவிட்டு இறந்து போனவர்களை அழைக்கக்கூடியவர்கள், தர்காக்களிலே சென்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள், உயிரோடு இருக்கிற ஷேகுமார்களிடத்திலே போய் தங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடியவர்கள், அதை நியாயப்படுத்துவதற்காக சில வாதங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க சரிதான், இது ஒண்ணு மார்க்கத்துக்கு விரோதமானது இல்ல, நாங்க சரியான வழியில தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதுல ஒரு வாதம் என்ன என்று கேட்டால், அவுலியாக்கள் எனப்படுவோருக்கு கராமத்துன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? கராமத்துன்னு அற்புதம், அற்புதம் நிகழ்த்துகிற ஒரு தன்மை நல்லடியார்களுக்கு இருக்கிறது. அந்த தன்மையை பயன்படுத்தி அவர்கள் ஏன் நமக்கு உதவி செய்ய முடியாது, ஏன் நமக்கு நம்முடைய கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த நபிமார்கள் மிகச் சில சந்தர்ப்பங்களிலே சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். சில அற்புதங்களை மூசா நபி நிகழ்த்தி இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தி இருக்கிறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி பல நபிமார்கள் தங்களுடைய வாழ்நாளின் போது சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதை ஆதாரமாக காட்டி, இதோ பாருங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? என்ன கேட்கிறாங்கன்னா, எப்பவும் மனிதராத்தானே இருந்தாங்க என்று நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க என்று கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் நிகழ்த்தினாங்களா இல்லையா? கோகையில உட்கார்ந்து இருக்கும் போது எதிரிகள் கண்ணுக்கு தெரியாம அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா? அல்லாஹ் ஒரு அதிசயமான முறையில் அவங்களை காப்பாத்தினானா இல்லையா? பத்ர் போர்ல மலக்குகளை எல்லாம் துணைக்கு அனுப்பி மனித சக்திக்கு மிஞ்சின ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? கொஞ்சோண்டு பாலை கொண்டு போய் நிறைய பேருடைய பசியாத்துன்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தினானா இல்லையா? மூசா நபிக்கு கடலை பிளந்தானா இல்லையா? பாறையில இருந்து நீரூற்றுகளை பீரிடை செய்து மூசா நபியுடைய உம்மத்துடைய தாகத்தை அல்லாஹ் தீர்த்தானா இல்லையா? கம்ப கைத்தடியை கீழே போட்டவன பாம்பாக மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் மூசா நபியின் மூலமாக நிகழ்த்தி காட்டினானா இல்லையா? ஈசா நபி குஷ்டரோகியை குணப்படுத்தினாரா இல்லையா? பார்வை இல்லாதவருடைய பார்வையை தடவி கொடுத்த அந்த பார்வையை வரவழைச்சாரா இல்லையா? இப்படி எல்லாம் நபிமார்கள் மூலமாக அற்புதங்கள் நிகழும் பொழுது நீங்க என்ன எல்லாம் சாதாரணங்கிறீங்க, எல்லாம் மனிதரை போல வாழ்ந்தார்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பொய் கிடையாது. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் நடந்தது உண்மை. அல்லாஹ் நபிமார்களுக்கு என்ன செஞ்சான், இந்த மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். அதெல்லாம் 100% உண்மை. இந்த உண்மைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் என்று கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன அதுவும் உண்மை. அவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள், அடி வாங்கினார்கள், உத வாங்கினார்கள், விரட்டப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள், பல துன்பங்களுக்கு ஆளானார்கள், பல்லு உடைக்கப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், சொந்தக்காரர்களை பறிகொடுத்தார்கள், இளமையிலேயே தன்னுடைய உறவினர்களை எல்லாம் பெத்த பிள்ளைகளை எல்லாம் பறிகொடுத்தார்கள், அவர்களால் கையிற நிலையில் இருந்தார்கள், யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள், விஷம் கொடுக்கப்பட்டார்கள். இப்படி எல்லாம் இதுவரைக்கும் சொன்னோமே அதுவும் உண்மை. இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு சுட்டி காட்டுறோமே அதுவும் உண்மை. இப்ப என்ன செய்து விடுறாரு கேட்டா, நம்ம அதை மட்டும் சொல்ற மாதிரி இவங்க இதை மட்டும் சொல்லி இந்த மாதிரி நடந்திருக்குது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி மக்களை என்ன செய்யறாங்க, அதனால அவுலியாக்கள்லாம் அந்த கராமத்து பண்ணத்தானே செய்வாங்க. நீங்க என்ன எல்லாம் ஒரே மாதிரி தான், மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்க என்று சொல்லுவாங்க. இதுல சில விஷயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது, நம்பணும். மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சில அற்புதங்களை நிகழ்த்தினான் என்று நம்பணும். ஆனால் அவர்கள் நிகழ்த்திய அற்புதம் என்பது அவர்களுடைய நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களேயானால் 1,00,000 என்ற கணக்கில் கூட இருக்காது. எப்ப பார்த்தாலும் அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கல. எப்பவாவது 23 வருஷத்து வாழ்க்கையில ஒரு 23 வருஷத்துக்கு எத்தனை மாசம் வருது,
எத்தனை நாட்கள் வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபிங்கிறாங்க, 63 வயசுல மௌத்தா போறாங்க. அப்ப 23 வருட காலம் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு முதல் வயசை விட்டுருவோம், 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையை விட்டுருவோம். 23 வருஷ காலம் அல்லாஹ்வுடைய தூதராக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 23 வருஷ காலத்துடைய மாதங்கள் எத்தனை, அந்த நாட்கள் ஆக்கினா எவ்வளவு, இத்தனை நாட்கள் எத்தனை காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கறத ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு நாள் அளவுக்கு கூட நிக்காது. இவ்வளவையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட தேவைப்படாது. அவ்வளவுதான் அற்புதத்தின் அளவு. ரொம்ப 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 கம்மி. சாதாரணமா இப்ப பார்த்தாலும் பட்டினியா இருந்தாங்க, ஒரே ஒரு நாள் கொஞ்சோண்டு பால் வந்து நிறைய பேருடைய பசியாத்திற்கு உதவி இருக்கு. ஒரே ஒரு நாள், அவ்வளவுதான். ஒரு நாள் தான் வாழ்ந்தாங்களா உலகத்துல? இல்ல, 23 வருஷம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தண்ணி இல்லாம தைமஞ்சைங்க எல்லாம் சட்டம் இருக்கு. கொஞ்சோண்டு தண்ணியில எல்லாரும் ஒண்ணு செஞ்சு முடிக்கிறாங்க. ஒரு தடவை நடந்திருக்கு, ஒரே ஒரு டைம் நடந்திருக்கு அவங்க லைஃப்ல. இது தினம் நடந்துகிட்டு இருக்கல, தினம் நடந்துகிட்டு இருக்கல. ஒரு கையளவு தண்ணீர்ல ஒழு செய்வார்கள், 4 கையளவு தண்ணீர்ல குளித்து விடுவார்கள். அவ்வளவுதான் தண்ணி. பெருமானார் ஸல்லல்லாஹு தண்ணி கட்டியது இவ்வளவுதான். அப்ப என்னைக்காக நடந்திருக்குது. முதல் விளங்கி கொள்ளணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த நபிமார்களாக இருந்தாலும், அவர்கள் மூலமாக சில அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அது எப்ப பார்த்தாலும் அவர்கள் அற்புதம் செய்தார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப 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 குறைந்த அளவு. 100 லட்சம் தடவை அடி வாங்கினா ஒரு தடவை அந்த அடி படாம அதிசயமா நிகழ்ந்துரும். லட்சம் தடவை அடி வாங்கிடுவாங்க, ஒரே ஒரு தடவை என்னமோ அந்த அடி உருவாம என்னமோ நடந்து போயிடும். இப்படி இந்த அளவு கணக்கு வச்சுக்கிறீங்களேன். இவ்வளவுதான் நடந்திருக்குது என்று கேட்ட அற்புதங்கள் பூராத்தையும் தொகுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு 2 பக்கத்துல எழுதிப்படலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையே இது மாதிரி 50,000 பேப்பர்ல எழுதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கை 50,000 பேப்பர்ல எழுதுனா இந்த மாதிரி 2 பேப்பர்ல வர அற்புதம் இவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் நடந்திருக்குங்கிறத முதல்ல விளங்கிக்கணும். சரி, கொஞ்சமா இருந்தா நடந்துச்சா இல்லையா? கொஞ்சம் ரொம்பங்கிறது பேச்சு கிடையாது. அப்படி ஒரு எதிர்கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அது எப்படி ஒரு டம்ளர் தண்ணீர்ல பால் வந்து இத்தனை பேருடைய பசியை தீர்க்கும்? என்னமோ நடந்துச்சு இல்ல, அவர் பயன்படுத்தாம இருந்திருக்காரு. அந்த சக்தி இருந்துச்சு அவர்கிட்ட, அவர் தேவையில்லைன்னு யூஸ் பண்ணாம இருந்தாரு. ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி விட்டாரு. 100 தடவை யூஸ் பண்ணாம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி வச்சுக்கிறீங்களேன் என்று கேட்பார்களேயானால் இதற்கு திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக பதில் சொல்லுது. பாருங்க, முதல் விளைவிக்கிற அற்புதத்தை பத்தி காஃபிர்ங்கிற சூராவுல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, நபியே உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக, அவர்களில் சிலருடைய வரலாற்றை உமக்கு சொல்லி இருக்கிறோம். மின்ஹும் மல்லம் நக்சுஸ் அலைக, இன்னும் பலருடைய வரலாற்றை உமக்கு சொல்லவில்லை. சொன்னவங்க தான் மொத்தம் வாழ்ந்தாங்க நினைச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நபிமார்களுடைய வரலாறு உமக்கு சொல்லி இருக்கணும், நிறைய பேருடைய வரலாறு உமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, வமா கானலி ரசூலின், எந்த தூதராக இருந்தாலும் அவருக்கு முடியாது, ஐயாத்தியபி ஆயத்தின், எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றே தவிர, அல்லாஹ் அனுமதிக்கும் போதே தவிர எந்த நபியாக இருந்தாலும் அவரை சுயமா நினைக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. அற்புதங்கிறது அவர் செய்வது இல்ல, அல்லாஹ் வந்து சில நேரத்தில் அவன் இருக்கிறத காட்டுறதுக்காக வேண்டி வெளிப்படுத்துவான். இந்த வசனம் என்ன சொல்லுது? வமா கானலி ரசூலின், எந்த ஒரு தூதருக்கும் கிடையாது, ஆயத்தின், எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர நடக்காது. அதே மாதிரி சூரத்துர் ரஅத் என்ற அத்தியாயத்தில் இடியோசை அப்படிங்கிற அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னால் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, வமா கானலி ரசூலின், எந்த தூதருக்கும் முடியாது, ஐயாத்திய பிஆயத்தின் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ஒரு அற்புதத்தையும் அவர்களால் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது காலத்து ருசுலுஹும், முன்னர் வாழ்ந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து இப்ராஹிம்ங்கிற அத்தியாயத்துல 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், காலத்து ருசுலுஹும், ரசூல்மார்கள் எல்லாம் மக்களிடத்தில் போய் சொன்னார்கள், இன்னஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான்,
வலாக்கின் அல்லாஹ் யமுன்னு அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். வமா கான லனா, எங்களுக்கு முடியாது, ரசூல்மார்கள் சொல்றாங்களாம், எங்களுக்கு முடியாது அந்நாத்தியக்கும் பி சுல்தானின், உங்களிடத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது எங்களுக்கு முடியாது, இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் அனுமதிச்சாலே தவிர எங்களுக்கு முடியாது என்று நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள் என்று நமக்கு முன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் இப்படித்தான் சொன்னாங்க. என்னப்பா நாங்க மனிதரா வந்திருக்கிறோம், நீங்க பாட்டுக்கு அதை செய் இதை செய்யு கேக்குறீங்களே, இதெல்லாம் முடியாதுப்பா, அதுக்கு நாங்க வரல, அது எங்களுக்கு முடியாது. அல்லாஹ்வா செய்ய சொன்னா செய்வோம், இல்லன்னா இல்ல. அது எப்போவாது அல்லாஹ் என்ன செய்வான், முகமது அப்படி பண்ணுமா பண்ணிடுவாங்க, இப்ராஹிம் இப்படி பண்ணுமா பண்ணிடுவாங்க, ஈசா அப்படி பண்ணுமா பண்ணிடுவாங்க. இப்படித்தானே தவிர அவர்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தனி சக்தி பெற்று அவங்க நினைக்கும் போதெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்களானா இல்லை என்று திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக நமக்கு என்ன செய்யுது, அறிவிக்குது. இன்னும் உங்களுக்கு புரியணும்னா ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லலாம். குர்ஆன்ல இருந்துதான், குர்ஆன்ல இருந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்து சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட உரையாடுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். உரையாடும் பொழுது அவர் கையில ஒரு கைத்தடி வச்சிருக்கிறார், கைத்தொடியோடவே போய்கிட்டு இருக்கிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ன மாத்தில் கபி யமீனிக்க யா மூசா, மூசாவே உம்முடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா அது வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்காக அல்லாஹ் கேட்கிறான், என்ன வச்சுக்கிற வலது கையில. அவர் சொல்றாரு ஹி அசாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவ அலைஹா, இதை நான் ஊன்றிக் கொள்வேன், வஹுஷ்பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகளுக்காக வேண்டி இலை பறித்துக் கொள்வேன், ஒளிய பிஹா மஆரிபு உக்ரா, இதை தவிர வேற வேற வேலைகளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பாம்பு அடிப்பேன் பள்ளி அடிப்பேன் அப்படிங்கிறார், வேற வேற வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல, சாதாரண கைத்தறி தான். சாதாரண கைத்தறி தானே அல்லாஹ் கேட்கிறான், சாதாரண கைத்தறி தானே, இப்ப கீழே போடு பார்ப்போம். இப்ப கீழே போடுறத பாரு, உடனே பாம்பா மாறிடுச்சு. வாழ்க்கையா அல்லாஹ் சொல்றான், உன் கைத்தறியை கீழே போடுப்பா, இப்ப என்ன செய்யாது, பாம்பாக மாறும். மாறணும்னு அப்படி நடுக்கிறாரு. கைத்தறியா தானே இருக்கு, கீழே போட்டு பாம்பா மாறும். அவருக்கு பாம்பா மாறும்லாம் தெரியாது. அல்லாஹ் போட சொன்ன போட்டாரு, போட்டவன பாம்பா மாறி போச்சு. பயப்படுறாரு, குல்னா லா தகாப், பயப்படாதப்பா, லா யகாபு லதையல் முர்சலூன், ரசூல்மார்கள் ஏன் எங்கிட்ட பயப்படுறீங்க, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இறை தூதர்கள் எதுக்கு போய் நடுங்கிற நீ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்கிறது திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த சம்பவங்கள் சொல்லி காட்டப்படுது. இப்ப கைத்தடி இருக்குது, இந்த கைத்தடியை கீழே போட்டாரு, பாம்பா மாறி போச்சு. மாறி போச்சுல. அப்ப இந்த கைத்தடிக்கு என்னமோ பவர் இருக்குதா, அல்லது மூசா நபிக்கு பவர் இருக்குதா, அல்லது அல்லாஹ் சொல்லும் போது மட்டும் என்னமாவது நடக்குமா, இதை நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கைத்தடி இருக்குல்ல, இந்த கைத்தடிக்கு என்னத்தையாவது பவர் ஆக்கி அல்லாஹ் கொடுத்து விட்டானா, அல்லது மூசா நபிக்கு இந்த தேதியில இருந்து ஒரு புதுசா எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் வந்துருச்சா என்று பார்த்தா, இங்க பாருங்க, இந்த கைத்தடியோட மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது தாகம், கடுமையான தாகமா இருக்குன்னு மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. மூசா அலி கௌமிஹி, பக்கராவுல 60வது வசனம். மூசாவிடத்தில் அவருடைய சமுதாயத்தவர்கள் தண்ணீர் தாகத்தை முறையிட்டவுன மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கையில கைத்தடி இருக்குல்ல, தண்ணி தாகம் தானப்பா இந்தப்பா அப்படின்னு சொல்ல முடியல. அவங்க தண்ணி தாகன்னு மூசாட்ட முறையிட்ட உடனே மூசா நபி என்ன பண்றாங்கன்னா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம் தண்ணிக்கு தடுமாறுது, ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன் அப்படின்னு மூசா சமுதாயத்திற்காக தண்ணீர் தேடினார் அல்லாஹ்விடத்துல. இது சஸ்கா மூசா லி கௌமிஹி, மூசா தன்னுடைய சமுதாயத்திற்காக என்னிடத்துல தண்ணீர் கேட்டார். ஃபகுல்னா, நாம் சொன்னோம், நல்லா கவனிக்கணும், நாம் சொன்னோம், யுரிபி அசாக்கல் ஹஜர், உன்னுடைய கைத்தடியினால் இந்த பாறையில ஓங்கி ஒரு அடி அடி என்று சொன்னோம். அடிச்ச உடனே ஃபன் பஜரத் மின் ஹுஸ்னத்தா அஷரத் ஐனா, அதிலிருந்து 12 நீரூற்றுக்கள் பீரிட்டு கிளம்பின குர்ஆன் சொல்லுது. அப்ப மூசா நபியிட போறவங்க தாகமா இருக்கிறாங்க, தண்ணி கேட்கிறாங்க, மூசாட்ட கைத்தடி இருக்குது, இந்த கைத்தடி ஏற்கனவே பாம்பா மாறினதை கண் கூட அனுபவிச்சிருக்கிறாரு, அந்த கவனத்தில் வச்சுக்கிட்டு இவரா அடிக்கல, தண்ணி கேட்டவன அல்லாஹ் தண்ணிக்கு ஏதாவது பண்ணுவேன் கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அடின்னு சொல்றான். அப்ப அடிச்சதுனாலதான் வந்துச்சு, அவரை அடிச்சிருந்தா வராது. மூசாவே உம்முடைய கைத்தடியினால் அடிப்பீராக, அடிச்சவன தண்ணி என்ன செய்யுது, பீரிட்டு கிளம்புது. இப்ப என்ன விளைக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கும் போதெல்லாம் கொண்டு வரக்கூடியவரா இருந்தால் தண்ணி கேட்டவன அடிச்சு கொடுத்துருக்கலாம். இதுக்கு போய் அல்லாஹ்ட்ட முறையிட வேண்டிய தேவையே இல்லை. இந்த பக்கத்துல பாறை இருக்குது, கையில கைத்தடி இருக்குது, அடிச்சா தண்ணி வந்துட்டு போகுது,
இதுக்கு போட்டு ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா? செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது, வரவே வராது. அல்லாஹ் எப்ப அறிங்கிறானா அடிச்சா அல்லாஹ் சொல்லும் போது செஞ்சா வரும். இவர்கள் சுயமா நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. இது விளங்குதா? சரி, இந்த இதே சம்பவத்தை வந்து ஆராஃப் 160வது வசனத்திலையும் இருக்கு. பக்கரா 60லையும் ஆராஃப் 160வது வசனத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டவனதான் அவர் அடிக்கிறார். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஃபிரௌன்ட்ட போய் நான் நபிங்கிறாங்க. நபின்ற உடனே அல்லாஹ் ஒருக்கா அந்த கைத்தடியை போட சொல்றான், போடுறாங்க, பாம்பா மாறுது. ரெண்டாவது மூசாட்ட போய் போடு, அப்பவும் பாம்பா மாறும் அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஃபிரௌன்ட்ட போய் நான் தான் இறை தூதரு, இந்த பாரு சான்ற பாரு அப்படின்னு தூக்கி போடுறாரு. அவசியமா இருக்கு. அவன் கதி கலங்கினால அவனுக்கு நம்பிக்கை வரல. இது மாதிரி நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி செய்யறதுக்கு நம்மள்ட்ட நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க, போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்கறான். சரிங்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அங்க உள்ள அந்த தந்திர மந்திர மாயாஜாலம் மேஜிக் வேலை செய்யறவனை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், அவங்க எல்லாம் ஒரு பக்கம் போட்டி நடக்குது. போட்டி நடந்த உடனே அவர்கள் கைத்தறியெல்லாம் போடுறாங்க. அந்த எதிரணியினர், அதாவது மேஜிக் நிபுணர்கள், அவங்க போட்ட உடனே ஹிபாலகும் ஐசியகும் அந்த கைத்தடி கயிறுகளை எல்லாம் போட்ட உடனே பாம்பு மாதிரியான ஒரு ஃபீலிங் பயங்கரமா இருக்குது. இதை பார்த்த உடனே மூசா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கேட்றான். மூசா வந்து உள்ளுக்குள்ள அப்படி நடுங்கி போயிட்டானா தாகாவுல 67வது வசனம். இத பார்த்த உடனே அவர் பயந்துருக்கலாமா? அவர் ஏற்கனவே கைத்தறி இருக்குது, 2 டைம் அது பாம்பா மாறி இருக்குது. முதல் ஒருக்கா அல்லாஹ்னு காட்டினா அப்போ ஒருக்கா மாறி இருக்குது. ஃபிரௌன்ட்ட ஒருக்கா போய் நிரூபிச்சு காட்டினாங்களே அப்போ ஒரு தடவை போடுறாங்க, பாம்பா மாறி இருக்குது. 3வது தடவை கையில கைத்தறி போட்ட வேண்டியதானே? அவன் போட்ட உடனே இவன் என்ன பண்றாரு? இதுலயும் நடக்கணும் நினைக்கவே இல்லை. அல்லாஹ் போடுன்றவன போடுவாங்களே அப்பதான் நடக்கும், அவங்கள போட்டு நடக்காது. அந்த கைத்தறி அவங்கள கீழே போட்டிருந்தாங்கன்னா கைத்தறியா தான் இருந்திருக்கும். அப்ப என்ன நடக்குது? அப்ப கேட்ட உடனே மூசா மூசா உள்ளுக்குள்ள பயத்துக்கு ஆளானார். குல்நாலா தகவ், நாம் சொன்னோம் மூசாவை பயப்படாத, இன்னக்க அன்தல் அலா, வெல்ல போவது நீதான் ஜெயிக்க போற அப்படின்னு நாம் சொன்னோம். சொல்லிட்டு வஅல்கி மா ஃபீ யமீனிக, உமது கையில வச்சிருக்கிற வலது கையில அதை கீழே போடுப்ப அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப இதையே அல்லாஹ் சொல்றான், அது சொல்லவும் செய்யறான். போட்டா என்ன செய்யும் முதல்ல சொல்லி போடுறான். தல்கஃபு மாசனவு, அவர்கள் செய்ததை எல்லாம் இது விழுங்கும், தூக்கி போடுப்ப. உன் கையில வச்சுக்கிறீங்களா, எதுக்கு பயப்படுற? இப்ப தூக்கி போடு, நான் சொன்ன போடு, இப்ப நடக்கிறத பாரு, அவளை விழுங்கி விடுங்கிற அல்லாஹ். இப்ப இன்னமா சனவு கைது சாஹிரின், இதெல்லாம் வந்து மந்திர தந்திர வேலைகள். வலா யுப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, இந்த மந்திர வேலைக்காரர்கள் எல்லாம் தந்திரக்காரர்கள் எல்லாம் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி தாகாங்கிற சூறாவுல 65ல இருந்து 69 வரைக்கும் பாருங்க. தாகாங்கிற அத்தியாயத்துல 65வது வசனத்திலிருந்து 69 வரைக்கும் குர்ஆன் எடுத்து பாருங்க. அப்ப என்ன விளங்குது இதுல? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கைத்தடி இருக்குது. அவர் மந்திரவாதியா இருந்தால் அவர் பயப்பட தேவையே இல்லை. இதான் இருப்பார். அவங்க போட்டவன அட போடா இதுக்கு மேல மட்டும் இருக்குது, அவர் அப்படிலாம் நினைக்கல. அல்லாஹ் சொல்லும் போது நடந்தா நடக்குமே தவிர நம்மள்ட்ட ஒண்ணுமில்ல அவர் நினைக்கிறார். கைத்தடி கையில இருக்குது, 2 தடவை ஏற்கனவே பாம்பா மாறி இருக்குது, அதை பார்த்து அவர் ஏற்கனவே பயந்தும் இருக்கிறாரு. அந்த மாதிரி இப்பவும் போட்டா 1000 நினைச்சு போட்டிருக்கலாம் தானே? ஆவாது. அவரே நம்பர் அப்படி ஆகுண்டு. அப்படி அது மந்திர கோளும் இல்லை, அவர் மந்திரவாதியும் இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான்? அவங்க மந்திர வேலையை காட்டினவுன நீ இப்ப போடு, என்ன ஆகுதுன்னு பாரு. அப்புறமேல் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அது வந்து பாம்பா மாறுது. அதே கைத்தடி தான். அல்லாஹ் அடின்றவன அடிச்சா அது பாறையில தண்ணி வருது. அதே கைத்தடி தான். இப்ப நீ போடுன்னு அல்லாஹ் சொன்னவன போட்டா அது வந்து பாம்பா மாறி அவங்களுக்கு பயம் காட்டுது. சரி, போய்கிட்டே இருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப இது எப்ப போறாங்க? ஃபிரௌனை கொல்லுவதற்காக வேண்டி மக்களை அழிக்கணும் விரட்டிட்டு வர்றான், படை விரட்டிக்கிட்டு. இனிமே மூசா விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, மூசாவை காலி பண்ணிடணும், மூசாவுடைய கூட்டத்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி விரட்டி கொண்டு வர்றான். வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு ஓடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கௌம அழைத்துக் கொண்டு, சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. விரட்டிக்கிட்டு வர்றான். அவன் விரட்ட இவங்க ஓட, அவன் விரட்ட இவங்க ஓட போய்கிட்டே இருக்காங்க. போனா செங்கடல். எதுக்கு என்ன வந்துருச்சு? செங்கடல் பக்கம் போயிட்டாங்க. எதுக்கு? செங்கடல். இந்த பக்கம் அவன் எகிப்துல செங்கடல் இருக்குல்ல, செங்கடலுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் அவன், அந்த பக்கம் கடல், நடுவுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயம். அப்ப என்ன பண்றாங்க? தடுமாறி போய் பாருங்க வேடிக்கைய.
அந்த அவங்க கூட்டிட்டு போன ஆட்கள்லாம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே வசமா மாட்டிக்கிட்டமே, வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிறாங்க. சூராங்கிற சூரா, கவிஞர்கள் புலவர்கள் அப்படிங்கிற சூறாவுல 61, 62, 63 எடுத்து பாருங்க. சூரத்து ஷுஆராங்கிற சூறாவுல 61, 62, 63 என்ன சொல்றான்னு கேட்டா, பலம்மா தரால் ஜம்ஆனி, ரெண்டு கூட்டமும் நேருக்கு நேரம் வந்த பொழுது, கால சஹாபு மூசா இன்னால முதரக்கூன், மூசாவுடைய சகாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், நாம் சிக்கிக் கொண்டோம், வசமா மாட்டிக்கொண்டோம். மூசா இருக்கிற என்ன பண்ணாங்க, கையில மந்திரக்குள்ள வச்சுக்கிறேன், என்ன பண்ற நீ, வசமா மாட்டி சொல்லிருக்கணும்ல, கையில கைத்தறி வச்சிருந்தாங்க இல்லங்க, அவங்களுக்கு ஏதாவது சக்தி இருந்தால் அல்ல அந்த கைத்தறிக்கு ஏதாவது சக்தி இருந்தால் மாட்டிக்கிட்டவங்க போது என்ன பதில் சொல்லிருக்கேன்னு, என்னடா மாட்டிக்கிட்டோம், நான் எப்படி ஆளு, நான் மாட்டுவேனா, நான் வந்து மாட்டுவேனாயா, நான் மந்திரவாதி இல்லையா சொல்லிருக்கணும்ல. அப்படி அவர் சொல்லல. அவர் என்ன பண்றாரு தெரியுமா, கல்லா அப்படி சொல்லாதீங்க, இன்னமாயி ரப்பி சயஹதீன், என்னோட என்னுடைய இறைவன் இருக்கிறான், இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன மாச்சு ஒரு வழி காட்டுவோம் பாத்துட்டு இருக்க. அவர் என்ன வெயிட் பண்றாரு, அவன் ஏதாவது ஆட வருதான்னு பாக்குறாரு. யாரெல்லாம் நீ சொன்னாத்த தப்பிக்கணும், நீ என்னமோ செய்ய சொல்லி செய்யறோம், உழுவ சொல்லு உழுவுறோம், பறக்க சொல்லு பறந்துருவோம், நீ சொன்னா எங்களுக்கு பறக்க முடியும், நீ சொன்னா கடல்ல மிதக்க முடியும். அவர் என்ன சொல்லுவான்னு அவருக்கு தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, கல்லா இன்னமாயி ரப்பி சயஹதீன், என்னோட என்னுடைய இறைவன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் அப்படிங்கிறார். ஃபஅவ்ஹைனா இலா மூசா, அப்புறம் அடுத்த ஆயத்து ஃபஅவ்ஹைனா இலா மூசா, இப்படி மூசா சொன்ன உடனே மூசாவுக்கு நாம் வகி அறிவித்தோம். இந்த மூசாண்டோட மரியாதை இல்லாம சொன்னாலும் சொல்லிட்டு கூடாது. சில இடங்களை சொல்லிட்டு இருப்பேன், அல்லாஹ் சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவேன். குர்ஆன்ல வந்து மூசா அவர்கள் அல்லாஹ் சொல்லுவான், நான் மூசாவுக்கு சொன்னோம் அல்லாஹ் சொல்ற வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது அவர்கள்லாம் வராது. அதனால நீங்க வேற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக சொல்லிட்டேன். ஃபஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம்னு அல்லாஹ் சொல்ற வார்த்தை இது. மூசா அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் வர அடிமை, அல்லாஹ் அவர்கள் இவர்கள் அவர்கள் இவர்கள் அல்லாஹ் போட தேவையில்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், என்ன அறிவித்தோம், அனல் ரப்பிய சாக்கல் பஹர், உம்முடைய கையிலே இருக்கிற கைத்தடியினால் இந்த கடலில் ஒரு அடி அடி. அங்கிருந்து ஆர்டர் வருது, வசமா மாட்டிக்கிட்டாங்க, விரட்டிட்டு வர்றாங்க, இவங்க வசமா சிக்கிக்கிட்டாங்க, எழுத்தாப்புல கடல், இந்த பக்கம் பிறவனு, இங்கிட்டு போன அவன்கிட்ட மாட்டிக்கிறது, இங்கிட்டு போன கடல்ல விடுவனு, ஒரு வழியும் இல்ல. ஆனா அப்படி இந்த மக்கள் நினைக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கல, நம்மகிட்ட கைத்தறி இருக்குல்ல, போட்டு நையடிச்சு போயிருவோம், அது அப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. மூசா நபிக்கு இந்த கைத்தறியை கொண்டு அடிச்சா கடல் பிளக்கும்னு தெரிஞ்சு இருந்தால், அதுக்கே அந்த சக்தி இருந்தால் புதுசா எதுக்கு வகி வரணும். ஃபஅவ்ஹைனாங்கற அல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான், இவர் வந்து என்னுடைய இறைவன் வழிகாட்டுவான்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் வகி அறிவித்தோம், ஃபஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் வகி அறிவிக்கிறோம், அனில் ரிப்பி அசாக்கல் பஹர், உம்முடைய கைத்தறியினால் கடலில் அடிப்பீராக, ஃபன் பலக்க, அந்த கடல் பிளக்கும். அல்லாஹ் சொல்றான், பிளந்தது. அப்ப என்ன விளங்குது, கைத்தறியை கையில வச்சிருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அதை போட வேண்டிய நேரம் வருது, போடல, பயப்படதான் செஞ்சாங்க. அல்லாஹ் இருந்து ஆர்டர் வந்தோம் போட்டாங்க. அதே மாதிரி வசமா மாட்டிக்கிட்டாங்க, போட்டு ஏதாவது பிளந்திருக்கலாம், அதுக்கு சக்தி இருந்தா அது இயற்கையா உங்களுக்கு அந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான்னு சொன்னா அதை யூஸ் பண்ணி கடலை பிளந்திருக்கலாம். அங்கிருந்து வரணும், எப்ப அல்லாஹ் செய்ய சொல்றானோ அப்ப ஏதாச்சும் நடக்குமே தவிர இயற்கையாகவே அவர்களுக்கு என்னமோ ஒண்ணு கொடுத்து மனித சக்தி எல்லாம் எடுத்துவிட்டு அப்படி அனுப்பப்படவே இல்லை. இதை இறை தூதர்கள் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில நிகழ்வுகள் அல்லாஹ் கொடுத்துதான் ஆகும். சில ஆட்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்னு ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன வழங்கிறோம், அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒருத்தர் கொண்டு விட்டாங்க, யாரு கொலையாளின்னு தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து முறையிடுறாங்க, மூசாவே இந்த மாதிரி மாட்டி என்ன கொலையாளி எப்படி கண்டுபிடிக்கிற சொல்லு கேட்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, யா அல்லாஹ் அந்த மாதிரி கொண்டு விட்டாங்க, யாருங்க இருக்குதா வழிகாட்டலான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு மாட்டை இருக்க சொல்லி அந்த மாட்டுடைய இறைச்சி எடுத்துக்கொண்டு செத்தவ மேல போடு, போட்டா தன்னால எந்திரிச்சு என்னை கொன்றது யாருன்னு அவனே சொல்லுவான் அப்படின்னு சொன்ன சம்பவத்தை வந்து பக்கராவுல 72, 73 வசனங்கள்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்ப அப்படிலாம் ஒரு இது ஒரு அற்புதம் தான். இந்த அற்புதம் எப்ப மாறி இருக்கத்தான் செஞ்சிச்சு. அவங்கள அறுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அறுத்து அவங்கள துண்டை சிலை எடுத்து அவங்கள அந்த பாடி மேல போட்டு அவங்கள புழைக்க வச்சு அவங்கள பேச வச்சாங்களா? அல்லாஹ் வந்து இது இதுக்கு சம்பந்தமே இல்ல. பார்த்தா இது ஒரு தேவையில்லாத மாதிரி தெரியுது. ஒன்னும் போடாம எழுப்பிட வேண்டியவன, செத்து போனவன மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை வச்சு தடுத்துட்டா எந்திரா அப்படின்னு கூட செய்ய வச்சிருக்கிறான் அல்லாஹ். அவன் என்ன செய்யறான், நான் தான் எல்லாம் செய்யறேன், உனக்கெல்லாம் ஒண்ணும் முடியாது, நான் என்ன ஒரு சம்பந்தம் இல்லாத கூட எடுத்தா காட்டுவேன்,
மாட்டை இருக்க சொல்லுவேன், அதை எடுத்து போட சொல்லுவேன். நான் சொன்னதுக்காண்டி உசுராகும். நான் ஆர்டர் பண்றதில்ல, நீ போறது ஒரு அடையாளம் தான். நான் இங்க கூப்பிட்டு எந்திரான்னு நான் உத்தரவு போட்டுருவேன். அவன் எந்திரிச்சிருவான், தன்னால உத்தரவா எந்திரிக்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இதெல்லாம் நிகழ்த்தி காட்டுறான். இதெல்லாம் என்ன விளங்குது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அற்புதத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மந்திரவாதியாக வரல. ஆனா அற்புதம் நிகழ்ந்த நெசம், அற்புதம் நிகழ்ந்தது நெசம், உண்மை. இதெல்லாம் நடந்தது, அது எந்த டவுட்டும் கிடையாது. கடல் பிளந்ததிலேயோ அல்லது 12 ஊற்றுக்கண் பிரிட்டு வந்ததிலேயோ அல்லது கைத்தடி பாம்பாக மாறினதிலேயோ நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறத ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணு அரகாசு பெறாது. அல்லாஹ் அந்த வானம் பூமியை படைச்சிருக்கிற அற்புதம் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கிறவன். அல்லாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமில்லாத விஷயம். நமக்கு ஒன்றும் பிரம்மாண்டமா தெரியலாம தவிர அல்லாவுக்கு இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம அல்லாவை இப்ப நம்பிட்டோமோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அல்லாஹ் நிகழ்த்து காட்டுறான், சில நேரங்களில் நிகழ்த்துறான், பல நேரங்கள்ல ஒண்ணும் செய்ய முடியல. எதுக்கு நான் கேட்கிறேன், பயந்துட்டு ஓடணும்? அதுல விளங்கல இல்லையா? பிறவனு விரட்டுறான், விரட்டும் போது என்னோட என்ன விரட்டுவியா நீ பாப்போமா, நிக்க வேண்டியதானே, விரட்டா பாப்போம். பயந்துகிட்ட ஓடினாரு, ஒரு வழியே இல்லைன்னு அல்லாட்ட கேட்கிறாரு. அதான் கவனிக்கணும், ஒரு வழியே இல்ல, ஓடுறதுக்கு வழி இல்ல, கடல் இந்த பக்கம். அவன் இப்பதான் அல்லாவுடைய உதவி நாடினாரே தவிர அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுறாங்க, அவன் விரட்ட இவங்க ஓடுறாங்க. அப்ப ஓடுறதுல இருந்து என்ன விளங்குது? இதுதான் இயற்கை. இப்படித்தான் இருந்தாங்க நபிமார்கள். அல்லாட்ட இருந்து ஒரு நேரத்தில் கேட்பாங்க, கேட்டதெல்லாம் கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு நேரத்தில் போதனை நடந்து போயிடும். அவ்வளவுதான. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தை வளர்த்து தூக்கி போட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை வந்து நெருப்பு அணைச்சு விட்டாங்களா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்னா யானாரு கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம். நாம் உத்தரவு போட்டோம், நெருப்பு இப்ராஹிமை பொறுத்தவரை நீ குளிர் தரும் பொருளாக மாறிவிடு, அணைந்து விடு, அவரை சுட்டு கரிக்காது என்று நாம் நெருப்புக்கு ஆணையிட்டோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படித்தான் அற்புதங்கள் நிகழுமே தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் அவர்கள் சாதாரண நம்ம மாதிரி தான் இருந்தாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்து இறைத்துவம் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒன்னு ரெண்டு கொடுப்பான். நினைக்கும் போது செய்ய முடியல, அல்லாஹ் நினைக்கும் செய்ய முடிச்சு. இத இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது அவங்கள்ட்ட அற்புதம் கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து பாருங்க, சூரத்துல் இஸ்ராவுல இருக்கும் அந்த ரொம்ப அழகான ஆயத்து. அற்புதத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு வந்து இஸ்ராண்ட பனி இஸ்ராயில் என்றும் சில சூறாக்கள் போட்டிருக்கு, சில புக்ல போட்டிருப்பாங்க. சூரத்துல் இஸ்ரான்னு சொல்லுவாங்க. அதுல 90ல இருந்து 94 வரைக்கும் பாருங்க. சூரத்துல் இஸ்ராவுல 90வது வசனத்துல இருந்து 94 வரைக்கும் பாருங்க. அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. காலு, இவர்கள் கேட்கிறார்கள், யாரு? அங்க உள்ள எதிரிகள் காபிர்கள் கேட்கிறார்கள், லன் நுஅ்மின லக முஹம்மதே, உம்மை நம்ப மாட்டோம். அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது முகமது என்ன சொல்லுவாங்க? இவர் முகமதுன்னு கூப்பிட்டாரு கூடாது. எதிரி வந்து முகமது அவங்களே நான் கூப்பிடுவான், அவன் கூப்பிடுமா இப்படித்தான் கூப்பிடுவான், அப்படித்தான் கூப்பிடுவான். லன் நுஅ்மின லக, உம்மை நம்ப மாட்டோம். எப்ப நம்புவோம்? ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்ள் யம்புவா. முகமதே, இது பாலைவனம், தண்ணிக்கு தடுமாறக்கூடிய ஊர். இங்க பெரிய நீரூற்று அதை வர வச்சீங்கன்னா அவனை நம்புவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து காபிர்கள் சொல்றாங்க, எங்களை மாதிரி சாப்பிடுற, எங்களை மாதிரி குடிக்கிற, எங்களை மாதிரி எல்லா வகையிலும் இருக்கிற, அல்லாஹ்வுடைய தூதர் வேறு சொல்லிக்கிற. அப்ப நாங்க நம்புறதா இருந்தா நாங்க ஒண்ணு கேட்கணும், செய்யறியா? அதை செஞ்சு காட்டுறியா? செஞ்சா நாங்க நம்புறோங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் ஈமான் கொள்ற சாதாரண விஷயமா? ஒரு பெரும் கூட்டம் வந்து நாங்க நம்புறோம்னு சொல்றாங்க. நாங்க ஒண்ணு அல்லாஹ்வுடைய ஏத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு என்ன வேணும்? இதை செய்யணும். என்ன செய்யணும்? ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்ள் யம்புவா. இந்த பூமியில, இந்த மதீனா மண்ணில நீங்க என்ன செய்யணும்? ஒரு நீரூற்றை வராது பாலைவனத்துல, நீரூற்றை ஒரு பீரிட்டு அட்டிக்கணும். அந்த மாதிரி உண்டாய் காட்டுறியா? நாங்க நம்புறோம். சரி, அது எல்லாம் ஏறட்டு சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணுதான் கேட்கறாங்க. சரி, இது இல்லைன்னா அவ் தக்கூனுலக ஜன்னத்தும் மின் நகீலின் வஇனபின் ஃபத்ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃஜீரா. அல்லது அப்படி நீரூற்று ஊட்ட முடியலையா? விட்டுருவோம். நீ உனக்கு இப்ப வந்து குடியிருக்க ஊடு இல்ல, உனக்கு ஒரு குடிசையில உட்கார்ந்துட்டு இருக்கிற, உனக்கு போட்டுக்கிற ஒழுங்கான சட்டை இல்ல. அவங்க அந்த கருத்துல அடக்கி கேட்கறாங்க. நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, உனக்குன்னு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி காட்டு. என்ன உண்டாகணும்? அவ் தக்கூனலக ஜன்னத்துன், உனக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும். என்ன தோட்டம்? மின் நகீலின் வஇனபின், பேரீச்ச மரங்களும் திராட்சையும் நிரம்பிய ஒரு தோட்டம் இருக்கணும். எங்க பார்த்தாலும் பேரீச்ச மரம்,
இடைய திராட்சைகள் அப்படி பூத்து கொழுங்கணும். அது மாத்திரம் இல்ல, ஃபஜ்ரல் அன்ஹார ஹிலாலஹா தம்ஜீரான், அதுக்கு இடையில 6 பேரை ஓடிக்கிட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த பாலைவனத்துக்குள்ள உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, நீங்க அல்லாஹ்வோட தூதருங்கிறீங்களப்பா, நாங்க நம்பணும்ல, நாங்க உன்னை அல்லாஹ்வோட தூதர் நம்புறதா இருந்தா நீ என்ன செய்யணும்? உடனே நம்புறோம், பிரச்சனை தீர்ந்துருச்சு, நமக்கு உனக்கு சண்டையே வேணாம், எல்லாரும் ஈமான் கொள்றோம். என்ன பண்ண நீ? ஒரு தோட்டத்தை அப்படி ஜீபும் பாண்டு ஒரு தோட்டத்தை உண்டாக்கு. ஆமா, உண்டாக்கி விட்டு அதுல பேரிச்ச பக்கம் ஒரு அடுக்கு, இந்த பக்கம் திராட்சையை விடு, அதுக்கு இடையில 6 ஓட விடு, நம்புறமே அப்படிங்கிறாங்க. சரி, அது இல்லையா? அவ துஸ்கித சமாசாம் தலைனா கிசவன், அல்ல என்ன செய்யணும்? இந்த 2 செய்ய முடியலையா? இந்த வானம் இருக்குல்ல, எங்க தலையில இடிஞ்சு உள்ள வை பார்ப்போம். என்ன அல்லாஹ்வுக்கு இருக்கு, நான் ஏத்துக்க மாட்டேங்கிறோம்ல, அப்ப எங்க தலையில என்ன செய்ய? இடிஞ்சு இந்த வானம் பொடி பொடியா தலையில உழுவுறதுக்கு எங்க மேல உழு வச்சு காட்டு, அப்ப வாச்சு நம்புறோம், அதையாச்சும் செய்ய. அல்லது அவ தாத்திய பில்லாகி ஒரு மலாய்க்கத்து கபீலா, அல்லாவை மலக்கையும் கொண்டாந்து இப்படி கண்ணு கண்ணா எடுத்து காட்டு, இந்த இருக்கான் அல்லா, இந்த இருக்காரு மலக்குன்னு காட்டு. அல்லாங்கிற மலக்குங்கிறீங்களப்பா, அவன் கேட்கிறான், உன்னை அற்புதம் செஞ்சு காட்டு, இல்லன்னா அல்லாவை கொண்டாந்து காட்டிவிடு, விவகாரம் இல்ல, அந்த அல்லாவை சொல்லட்டும் விருதாய தூதர்னு நாங்க நம்பிடுவோம்ல, பெரிய பிரச்சனை இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அவ தாத்திய பில்லாயி ஒரு மலாய்க்கத்து கபீலா, அல்லாவை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டு, இந்த பக்கம் மலக்க கொண்டாந்து நிப்பாட்டு, கண்ணுக்கு கண்ணா நேரு கபீலாங்கிறாங்க, நேருக்கு நேரு கொண்டாந்து நிப்பாட்டு. சரி, இது முடியலையா? அவ எக்கூனக்க பைத்துன் மின் சுகுருவின், அல்லது தங்கத்துல ஒரு மாளிகை உண்டாக்கி காட்டு உனக்கு, குடிச போடுறீல. இப்ப என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தானே, உன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி உனக்கு இருக்கிற அந்த மூஜிசா கராமத்து இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி என்ன செய்ய? அப்படி இப்படி அப்படின்னு தங்க செவரு, தங்க ஓடு, தங்க தர, எல்லாம் தங்கம், தங்கத்துல ஒரு மாளிகை உண்டாக்கு. நாங்க உன்னை சந்தேகப்படுறோம், அப்புறமேலு ஏத்துட்டு போற அல்லாஹ்வுடைய அலட்சியமா நடந்து அல்லாஹ் ஒத்துக்கிறோம்ல, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க உறுதியா நம்புறோம். என்ன கேட்கறாங்க? அப்படி இவ்வளவு கேட்கறாங்க பாருங்க. அவ எக்குனலக்க பைத்தும் மின் சுகுருவின், தங்கத்துல உனக்கு ஒரு மாளிகை இருக்கணும், வீடு. சரி, அதுவும் இல்லையா? எல்லாம் செய்யணும் கேட்கலாம், அல்லது அல்லது தான் கேட்கறாங்க. அவ தற்காபிசமா வலன் மூமினலி ருக்கையிட்ட ஹத்தாத்து நஸில் அலைனா கிதாபன் நக்ரவு, அல்லது என்ன செய்யணும்? நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறீல, இப்படி நிக்கிற நீ இப்படி சர்ருன்னு மேல போகணும். ஒண்ணு அந்த காலத்துல முடியுமா? அந்த காலத்துல கறி வச்சு போயிடலாம், அந்த காலத்துல மேல போக முடியுமா? அவ தற்காபிசமா வானத்துல அப்படி மேல போகணும், போயிட்டு கண்ணை விட்டு மறைஞ்சிடணும், கொஞ்ச நேரம் அப்படி இறங்கணும், போகும்போது வெறுங்கையோட போகணும், அப்படி இறங்கும் போது புஸ்தகத்தை கொண்டுட்டு வரணும், அல்லாட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும், நான் ஏத்துக்கிறோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, வெறும் ஆள் அப்படி மேல போ, கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இறங்கு, போகும்போது வெறுங்கையா போயிட்டு வரும்போது என்ன தேவை புஸ்தகத்தை கொண்டுட்டு வந்து இந்த அல்லாட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு, இது வேணும்னு நினைச்சுக்கிறோம், உன்னை தூதர்னு ஏத்துக்கிறோம் அப்படின்னு கேட்கறாங்க. இதுல சிலது விதண்டாவாதம் உள்ளது இருக்குது, அல்லாஹ் கொண்டா நேரம் காட்டு, அல்லது மலக்க கொண்டா நேரம் காட்டு, அல்லது ஏறி போயிட்டு இறங்கி கொண்டு வாங்குறது விதண்டாவாதமா இருக்குது. மற்றதெல்லாம் செய்யலாம், இதோட பெருசா செஞ்சு காட்டிடலாம். எது? ஒரு பாலைவனத்துல பாலையில 12 நீர் விட்டு வர வச்ச அல்லாவுக்கு பாலைவனத்தில் வர வைக்க முடியாதா? அவங்க கேட்டதுல எல்லாத்தையும் செய்ய சொல்லி அவன் கேட்கல, ஏதாச்சும் ஒண்ணுதானே செய்ய சொல்றான். அல்லாஹ் கொண்டாந்து நிப்பாட்டுங்கிறான், அல்லாஹ் செய்ய மாட்டான். அதை மலக்கு கொண்டாந்து நிப்பாட்டுங்கிறான், செய்ய மாட்டான். ஏற்றிட்டு போய் புத்தகத்தை கொடுத்து அனுப்புறான், அது மாதிரி எல்லாம் செஞ்சது இல்ல. சரி, அதையும் செய்வான் நினைச்சாண்டா, என் மலையை ஒரு அப்பா போக்கு முத்தூர் தூரமலையை தலைக்கு மேல ஒசத்தி வச்சு அல்ல அதுவும் தான் பண்ணுனான். அப்ப இதுல என்னத்தையாவது பண்ணி அவர்களை ஈமான் கொள்ள வச்சிருக்கலாம்ல. இதெல்லாம் கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு நொந்துதான் போறாங்க. என்னது இப்படிலாம் இருக்கிறாங்களே, செய்ய முடியலையே, செஞ்சா வந்துருவாங்களே இப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் வஹியை கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? முகமதே, உம்மிடத்தில் இப்படி எல்லாம் கேட்கிறார்கள், குல் நீ சொல்லு, பதில் சொல்லுவீங்கள்ட்ட. இதான் முக்கியமான பாயிண்ட். இப்படி எல்லாம் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மகா தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தானப்பா இருக்கிறேன், நான் அல்லாஹ்னு ஒன்று சொன்னா. இப்படி பதில் பத்தியலா? நீ என்ன சொல்லி பண்ண? என்னமோ உன்னை அல்லாஹ் நினைச்சிட்டு வந்து கேட்கறாங்க, உனக்கு என்னமோ இதெல்லாம் முடியும் நினைச்சு கொண்டு வந்து கேட்கறாங்க, நீ நினைச்சா இதெல்லாம் சாதிச்சிருன்னு கொண்டு வந்து கேட்கறாங்க. நான் செய்ய வேளாது, ஏன்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கேட்கறாங்க. நீ தெளிவா அறிவிச்சு போடு, அடே நான் ஒரு மனுஷன், நான் ஒரு தூதர், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் பஷராக மனிதனாகவும் ரசூலாகவும் தவிர நான் வேற இல்லையே, வேற ஏதாவது தன்மை உள்ளவனா இருக்கிறேனா?
என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சா கதை? அற்புதம் என்ன விளங்கி போச்சா? எவ்வளவு அற்புதமான சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில இந்த வசனத்தை ஒருக்கா நீங்க படிச்சு பாருங்க. 90ல இருந்து 94 வரைக்கும் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அற்புதமான வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, செஞ்சு இருந்தா அவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. நான் நினைக்கும் போது உன்கிட்ட கேட்டு நான் செஞ்சிருவேனா? நீ உன்கிட்ட கேட்டக்காண்டி உனக்கு அந்த ஆர்டர்ல கொடுத்துருவேனா? அதெல்லாம் நடக்காது. நானா நினைச்சா செய்வேன், இல்லன்னா போங்கடான்னு விட்டுருவேன். அவ்வளவுதான் விஷயம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்பதான் அற்புதம்டா என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? இன்னும் கேளுங்க. இது யூனுஸ் 20வது வசனம். யூனுஸ்ங்கிற அத்தியாயத்துல 20வது வசனம். லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இவர் மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறார்கள். லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இறைவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று கேட்கிறார்கள். ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் கைபு லில்லாஹ், மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வருமா வராதா எனக்கு தெரியாது. நீ கேட்கிற அவ்வளவுதான்ப்பா, எனக்கு தெரியாது. நீ என்னமோ அற்புதத்தை கேட்கிற, அல்லாஹ் தருவானா எனக்கு தெரியாது, அல்லாஹ் நிகழ்த்த மாட்டானா தெரியாது. அது அவனுடைய ஜட்ஜ்மெண்ட், எனக்கு தெரியாது. இது என்ன பொன்தொழிலும் இன்னை மாக்கும் எனக்கு முன்தது. நீங்கள் எதிர்பார்க்க, நான் எதிர்பார்க்கிறேன். தந்தா தருவான், தராட்டி இல்லைங்கிறாங்க பாருங்க. சொல்லி சொன்னான். இது சூரத்து யூனுஸ் 20வது வசனத்துல அற்புதத்தை கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்றான்ல? அடே, அற்புதம் அல்லாஹ் நிகழ்த்துவான்னு கூட நீ சொல்லிவிடாத, அது மறைஞ்ச விஷயம். நிகழ்த்துவானா எனக்கு தெரியாது, நிகழ்த்த மாட்டானா எனக்கு தெரியாது. நீ எதிர்பார்க்கணும், நான் எதிர்பார்க்கிறேன். வந்தா உண்டு, இல்லன்னா இல்ல. இப்படி பதில் சொல்லுவோம். இதை நீ சொல்லுவ, அப்படி சொல்ல சொல்றான்ல என்று உங்களிடத்தில் அற்புதத்தை தேடுகிறார்களே அவர்களுக்கு பதில் சொல்வீராக. இன்னொரு இடத்துல எல்லாம் கேட்கிறான். காலு லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, சூரத்துல் அன்ஆம், அன்ஆம் கால்நடைகள் என்ற அத்தியாயத்தில் 37வது வசனத்துல எல்லாம் சொல்றான். லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இறைவன் புறத்திலிருந்து இவருக்கு ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று இவர்கள் கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ காதிருன் அலா அன் யுன்ஸில ஆயத்தன், அற்புதத்தை நிகழ்த்த அல்லாஹ்வுக்கு வலிமை இருக்கத்தான் செய்கிறது, அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்கிறது. வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், பெரும்பாலானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு வல்லமை இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுக்கு அந்த வல்லமை இருக்கு என்று நீங்கள் பதில சொல்லிருங்க. உங்ககிட்ட வந்து அற்புதத்தை கேட்டா அல்லாஹ்வுக்கு தான் அந்த வல்லமை இருக்கு, எனக்கு இல்ல, எனக்கு அந்த ஆற்றல் இல்லைன்னு சொல்லிவிடுங்கள் அப்படிங்கிறது பதில் சொல்லி போறான்ல. அப்புறம் சொல்றான் பாருங்க. காலு, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். லவ்லா உன்சில அன்கபூத் 50வது வசனம், சிலந்தி என்ற சூறாவுல 50வது வசனத்துல எல்லாம் சொல்றான். லவ்லா உன்சில அலைஹி ஆயாத்தும் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்விடமிருந்து இவருக்கு அற்புதங்கள் வர வேண்டாமா, இறக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றன, உன்னிடத்தில் வர வேண்டாமான்னு கேட்கிறாங்க. நீ என்ன பதில் சொல்லணும்? அற்புதங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றன. இன்னமான நதீர் முபீன், நான் எச்சரிக்கக்கூடியவன் தான், அவ்வளவுதான். அல்லாஹ் ஒருத்தருக்கான எச்சரிக்கை பண்ற, அவ்வளவுதான். அல்லாஹ் பத்தி பயங்காட்டுற வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை. அல்லாஹ்வுடைய டியூட்டியை செய்யற வேலை எனக்கு இல்ல. அல்லாஹ் எதை செய்வானோ அதையே செய்வதற்கு நான் வரவில்லை, அல்லாஹ்வை பற்றி எச்சரிக்கை வந்திருக்கிறேன். இது தெளிவா அறிவிச்சிருக்கிறான் அல்லாஹ். இதுக்கு மேல என்னங்க இருக்கு? இன்னும் கேட்கலாம். சூரத்துல் அன்ஆம் 109வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். வக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம், அவர்கள் சத்தியமிட்டு, முழு சத்தியமிட்டு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? லயின் ஜாஅத்துஹும் ஆயத்துன் லயுமினுன்ன பிஹா, ஒரு அற்புதம் மட்டும் வந்துவிட்டால் இப்பவே ஈமான் கொள்வோம் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உம்மிடத்துல வந்து அறுதியிட்டு உறுதியாக சத்தியம் செய்து சொல்கிறார்கள், முகமதே ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டுப்பார், இப்பவே நாங்க நம்புறோம், இப்ப உன்னை ஈமான் கொள்றோம் என்று உன்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் சொல்றான். குல், நபியை நீ சொல்லிவிடு, இன்னமல் ஆயாத் இந்தல்லாஹ், அற்புதங்கள் அவனிடத்தில் அல்லவா இருக்கின்றன. அல்லாஹ்விட பிறகு கேட்டது கேட்கிற, நீ சத்தியம் பண்ணா என்ன, வருவேன்னு சொன்னா என்ன, வராம போனேன்னு சொன்னா என்ன, அல்லாஹ் உன்னை வர வைக்க நினைச்சான்னா தருவான், இல்லன்னா இல்ல, நம்ம கையில கிடையாது. குல் இன்னமல் ஆயாத் இந்தல்லாஹ், அற்புதங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லவா இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். 109 அண்ணாமல. அதே மாதிரி அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஆயத்திற்கு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதங்கள் கேட்கறாங்கல்ல, கேட்ட உடனே அவங்களுக்கு செய்ய முடியல, இல்ல அப்ப வெக்ஸாகி போயிட்டாங்களாம். எல்லாம் கேட்கறாங்க, செய்ய முடிய மாட்டேங்குது, செஞ்சா நல்லா இருக்குமே, அதை நான் சுட்டி காட்டுறேன், நீ வெக்ஸாகி போற எனக்கு தெரியுங்கிறான்ல, ஆனா தர மாட்டேங்கிறான் பாருங்க. எப்படி சொல்றான் பாருங்க. இது வந்து ஹூத் 12, ஹூத் என்ற அத்தியாயத்துல 12வது வசனம். பல அல்லக தாரிக்குன் பாலமா யூஹா இலைக்க, உனக்கு அறிவிக்கப்படுகிற வகை இருக்கிற அதில் சிலதை விட்டுவிடக் கூடும், நீ விட்டுவிடுற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிற. வலாய்க்கும் பிஹி சதுருக்க, இதயம் வேறு எப்படி சுருங்கி போய் விடுகிறது.
எதற்கு சுருங்கி விடுகிறது? ஐயக்கூலு லவ்லா உன்சில் அலை கன்சுன், இவர் மீது ஒரு புதையல் இறக்கப்பட வேண்டாமா? அவ் ஜாமாஹு மலக்குன், இவரோடு ஒரு மலக்கு வந்துகிட்டு இவர் தான் தூதர்னு சொல்ல வேண்டாமா என்று அவர்கள் பேசுவதை கேட்டவுடனே நீ வெக்ஸாகி போயிடுற, இதயம் சுருங்கி போய் விடுகிறது. என்னடா சொல்றதுக்கு உனக்கு மன வலிமை இல்ல, வகி அறிவிக்கப்படுறத கூட சொல்றத விட்டு ஒதுங்குற. போனா அப்படி கேட்பாங்களே, நம்ம போய் என்னது அல்லாஹ் பயப்படுங்கன்னு சொன்னா புதையல கொண்டு வான்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுறதையே சொல்வதற்கு நீ தயங்குற. எதுக்கு தயங்குற? சொல்ல போன அற்புதம் கேட்கிறாங்க. மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண நீ போனா உங்களிடத்துல அற்புதம் கேட்கறதுனால பிரச்சாரத்தை விடுவதற்காக வேண்டி நீ முடிவு செய்யற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னமா அந்த நதீர் முகமதே, நீ எச்சரிக்கிற ஆள் மட்டும்தான், நான் சொன்ன டியூட்டியை செய்யற வேலை மட்டும்தான் உனக்கு. அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளன். இதுக்கு மேல என்னங்க இருக்குது? இவங்க கேட்ட கேள்வியில அற்புதத்தை தேடின அந்த தேட்டத்துல அதை செய்ய முடியாத கையேறு நிலையில் இருக்கிறாங்களே, அந்த நிலையில நமக்கு பிரச்சாரம் பண்ண முடியலையே, ஒரு இடத்துலயும் போக முடியலையே, போற இடத்துல ஆட்ட கழுதையாக்குங்கிறானே, கழுத குதிரையாக்குங்கிறானே, பழையத்துல ஆர்வோட சொல்றானே, இப்படியே கேட்கிறானு வெப்சைட் ஓடுற அளவுக்கு ஆகுது. அப்ப ஆசைப்படுறாங்கன்னு விளங்குதா? பவர் இருந்து யூஸ் பண்ணலையா சொல்றாங்க. பவர் இருந்துச்சான், ஆனா யூஸ் பண்ணா போட்டாங்களாம். அவங்க கேட்கிற கேள்விக்கு பயந்து பிரச்சாரத்தை விடுற அளவுக்கு போயிட்டு இருக்கு நிலைமை. அல்லாஹ் எச்சரிக்கிறான், அந்த வேலை வச்சுக்கிறாங்க, எச்சரிக்கிற வேலை தான் உன் மேல, சொன்ன டியூட்டியை பாத்துக்கிட்டு அதுக்கு மேல வந்துகிட்டு இவங்க கேட்கறான், அவங்க கேட்கறாங்க, நான் செய்ய மாட்டேன், நானா நினைக்கும் போது செஞ்சா செய்வேன், இல்லாட்டில விடு அப்படிங்கிறான. இதெல்லாம் குரான்ல உள்ளது, கதை இல்ல, கற்பனை இல்ல. இந்த கலாமாத்துங்கிறவர்கள் அவுத்து விடுறாங்க புருடாவா, இதெல்லாம் திருமறை குரான்ல உள்ள தெளிவான அறிவுரைகள் இவைகள் எல்லாம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், இன்னும் கேட்கிறான், இன்கான கபுர அலைக்கை யாராலும் அன் தபுத்தகை நபக்கம் பில்லர்லி அவ் சுல்லமன் பிசமா ஃபதஅதீஹிம் பிஆயா. இன்னொரு சொல்றான், ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப ஆசைப்படுறா, எதுக்கு? அற்புதம் செஞ்சு நம்ம வரவழைச்சு நல்லா இருக்குமே, செய்ய முடியாம போயிடுச்சு, கேட்டாங்க முடியல நமக்கு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றது தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு சவால் விடுறான், உனக்கு அவங்க புறக்கணிக்கிறது உனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சா நீனா ஒரு பெரிய ஏணியை தயாரிச்சுக்கிட்டு இப்படி வானம் வரைக்கும் போய் நீனா ஒரு அற்புதம் தயாரிச்சு உனக்கு கொடுத்து போ, முடிஞ்ச செஞ்சு பாருங்கிறான். சவால் ரசூலுல்லாஹ்க்கு சவால் விடுறான். பாருங்க, பையன்கான இது சூரத்துல் அன்ஆம் 35. உனக்கு முடியும்னு சொன்னா அவங்க புறக்கணிக்கிறாங்க, போற இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, நமக்கு செய்ய முடியலன்னு விசாரிப்பியா? அப்படித்தானே விசாரிப்புற, நீ செஞ்சுக்க முடியா பாரு, உன்னால என்ன பாத்துக்கிறான். உனக்கு முடியும்னா நீனா வானத்துக்கு போய் நீனா ஒரு அற்புதத்தை சொந்தமா தயாரிச்சுட்டு வந்து நீனா கொண்டாந்து கொடுத்துப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீ விரும்புற நேரத்தில் நான் தர ஆள் கிடையாது, உன்னை வெச்சாக்குவாங்க, உனக்கு ஆசையா தான் இருக்கு, நானா செஞ்சா செய்வேன். எவ்வளவு அற்புதம், என்ன அழகான அற்புதமான சொல்லும் பத்தியா? அற்புதத்தை பத்தி எவ்வளவு அற்புதமா இல்ல வளர்க்கிறான் பாத்தீங்களா? ரொம்ப அழகான வசனங்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன விளங்குது? அற்புதங்கள் நபிமார்கள் நிகழ்த்தியது உண்மை. அப்போது ஒன்னு ரெண்டு எப்பவாச்சும் ஒண்ணு அல்லாஹ்வை நாடும் போது, அல்லாஹ்வை நினைக்கும் போது, இவங்களா விரும்பும் போதெல்லாம் இல்ல, இது மாதிரி அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இப்ப நமக்கு அற்புதத்தினுடைய இலக்கணம் வழங்கி போச்சு. நபிமார்களுக்கே முடியாது, அல்லாஹ்வை நாடுனா நடக்கும், இல்லன்னா இல்ல. அது அப்ப ரெண்டு விஷயம் கரெக்டாவது பாருங்க. இப்ப அதாவது சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, இதுவரைக்கும் நம்ம சொன்ன நேரத்து முந்தானாலாம் நபிமார்கள் மனிதர்களா தான் இருந்தாங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் அற்புதத்தை மறுக்கிறான். இன்னொரு கூட்டம் என்ன பண்றான், அற்புதத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் மனிதர்களாம் இல்ல, வேற ஆளத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறான் ஒருத்தன். ஆனா இப்ப இன்னைக்கு சொன்ன விளக்கத்தை ரெண்டை இணைக்குது பாருங்க. அதுவும் நெசம், இதுவும் நெசம். அடி வாங்கினது நெசம், விரட்டப்பட்டது நெசம், துன்பப்பட்டது நெசம், நோய்வாய்ப்பட்டது நெசம், புள்ள குட்டியில பறி கொடுத்தது நெசம், போர்ல தோத்தது நெசம், என்னென்ன துன்பங்கள், விரட்டப்பட்டது நெசம், ஹிஜ்ரத்து நெசம், குகையில பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது நெசம், எல்லாம் நெசம். இதுவும் நெசம். எது நெசம்? சந்திரன் பழந்தது நெசம், ஒரு டம்ளர் பால்ல தாகம் தீர்ந்தது நெசம். எது எப்படி ரெண்டு நெசங்கிறீங்க? அது அவன் நாடும் போது நடந்துச்சு, இது சாதாரணமான நிலைமை. அவன் அல்லாஹ்வா எப்ப விரும்புறானோ அப்ப நடந்தது இதெல்லாம், மற்ற நேரத்தில் எல்லாம் இல்ல. அப்ப அல்லாஹ்வா நாடினது எது? எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு அவர்கள் வழியாக வெளிப்பட்டது என்ற அறிவிப்புகள் இருக்குதோ அதான். அதை தவிர மற்ற நேரங்கள் பூரா சாதாரணமா நம்மள மாதிரி தான் இருந்தாங்க, எல்லா வகையிலையும் மனிதர்களாகத்தான் நபிமார்கள் இருந்தாங்க என்பதற்கு இந்த ஒரு இன்னைக்கு சொன்ன இந்த ஆயத்துகள் எல்லாம் தெளிவான சான்றாய் போச்சு. இப்பதான் செய்து வர்றோம். இவ்வளவு தெளிவா இருக்கும்போது
இவங்க அவுலியா பத்தி என்ன சொல்றாங்க? நபிமார்களுக்காவது ஒரு அற்புதத்துக்கு அவசியம் இருக்குது. என்ன அவசியம்? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறாங்க. தூதர் அவரை நம்பினாதான் வேதம் போக்குவரத்து எல்லாத்தையும் நம்ப வேண்டிய நிலையே வரும். அவர் தூதர் இல்லன்னு நம்பிட்டு வைங்க, வேதத்தில் நம்பிக்கலாம் போயிடும். அவர் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தனாலதான் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ப வேண்டி வருது. அப்ப தூதர்களுக்கு அற்புதம் கொடுக்கிறதுங்கிறது ஒரு தேவை, அது அவசியமானது. ஓகே, இவர் சாவுல மீது என்னத்துக்கு நீங்க நம்பணும்? அவர் எதுக்கு நீங்க நம்பணும்? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் நீங்க எதுக்கு நம்பணும்? அவர் நம்பாட்டி இப்ப என்ன வரப்போகுது? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தில ஏர்வாடி இப்ராஹிம் வருதாச்சு. அவர் எதுக்கு நீங்க நம்பணும்? அவருக்கு எதுக்கு கொடுக்கணும்? அவருக்கு என்னத்தை செஞ்சு என்ன நம்பிக்கை வாங்கி அவர் ஈமான் எந்த அம்சத்துல வருது? ரசூலுமார்கள் நம்புறதுங்கிறது அல்லாஹ்வோட நம்பிக்கை பின்னி பணஞ்சிருக்கு. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பலன்னா அல்லாஹ் நம்ப முடியாது. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பலன்னா வேதத்தை நம்ப முடியாது. அவருடைய சொந்த வார்த்தை ஆயிரும். அப்ப இறை தூதர்களை நம்ப வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் அவசியமா இருக்கிறதுனால இறைவனுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சில அற்புதங்களை கொடுத்து, அடே மனுஷன் தாண்டா இருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதுக்கு சில எவிடன்ஸ் தானே வேணும். இந்த பாரு, இதுல உனக்கு வழங்கலையா? இதை நிறுத்திக்க, அவ்வளவுதான். இது அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த அற்புதத்தை பாரு. இவ்வளவு இதுக்கு மேல செய்ய மாட்டேன், நான் சாதாரண ஆள் தான், ப்ரூஃப் காட்டுறதுக்காக வேண்டி இதை கொண்டாந்து தந்திருக்கான்ல, இதை வச்சுட்டியா இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது. இவர்களுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு? ஒண்ணு முடிச்சு. அடுத்தது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நல்லடியார் என்று ஒருத்தர் உங்களுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. நீங்க கராமத்தை பேசுறதுக்கு முன்னாடி அவர் நல்லவருங்கிறதுக்குள்ள ப்ரூஃப கொண்டு வரணும். நீங்க எதை வச்சு நல்லவர்னு ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க? இந்த தர்கா வழிபாடு நடத்தக்கூடியவர்கள் எதை வச்சு ப்ரூவ் பண்றாங்க தெரியுமா? அவர் மூலமாக அது நடந்துச்சு இது நடந்துச்சு இந்த கதையை கட்டி விட்டு நடந்திருக்குல, அதனால அவுளியா. அதாவது என்னன்னா, அவுளியான்னு தீர்மானிச்சுக்கிட்டு நடந்ததுக்கு ஆதாரம் காட்டல, நடந்ததாக சில கதைகளை கட்டிட்டு இப்பெல்லாம் நடந்திருக்குல, அதனால அவுளியாதான். அறிவுக்கு பொருத்தமில்ல நடந்திருக்குல, செத்து போனால கொலைக்க வச்சிருக்காருல, மூழ்கி போன கப்பலை வெளியெடுத்திருக்கிறார்ல, மூத்தா போன ஆள இஸ்ரேல் இருந்து காப்பாத்தி மீட்டு கொடுத்திருக்கிறார்ல, அதனால அவுளியா. அவுளியாவுக்கு இது அளவுகளா? இறை நேசருக்கு இது ஒரு அளவுகளா? நான் கேட்கிறேன், உங்களுடைய உள்ள இருக்கிற மனசு அது உள்ள கண்ண நுழையலுமாங்க? ஏன் உள்ளத்துல நுழைய முடியுமாங்க? யாருக்கும் முடியாது. ஒருத்தன் நுழையிறான்ல, நுழைஞ்சு நம்மளை கெடுக்கிறான்ல, அப்ப அவன் அவுளியாவா? ஒருத்தன் நம்மளை கெடுக்கிறான்லங்க, தொழுவு போக சினிமா போகிறான்ல, சைத்தான் ஒருத்தர் இருக்கான்லங்க, எல்லாரும் மனசுல நுழையிறானா, அவன் எப்படி ஆதிக்கம் செலுத்தினான்? மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள போய் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான பகுத்தறிவு லேசப்பட்ட விஷயம் நம்மள்ட்ட இருக்கிறது, அதை ஒரு அமுக்கமிக்கி போட்டு நான் சொல்றது கேள்றான் ஆக்கி நம்மளை முட்டா பயல் ஆக்கி அவன் சொல்றதை நம்மளை செய்ய வச்சு போடுறான. அப்ப இவ்வளவு சக்தி அவனுக்கு இருக்குது. அப்ப இதை செஞ்சதுனால அவன் அல்லாஹ்வுடைய நேசன் அப்படியா? இதை செஞ்சு காட்டான்ல, அவன் முதல் அவுளியா யாரு? சைத்தான் தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பவர் இருக்குது. இத்தனை பேர் உள்ளத்துக்கு போறாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லைங்க. நபிமார்கள் விட மாட்டேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்ற சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா மனிதனு இன்ன சைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்த நாளங்கள்ல எல்லாம் சைத்தான் ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவ வீக்கு யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்டையுமா ஓடுறான்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எல்லா மனுஷத்தையும் ஓடுறாங்க இல்ல சைத்தான், உங்கள்டையுமா? ரசூல் சொல்றாங்க, ஆமாங்கிறாங்க. ஆமா, என்கிட்ட தான். நாம் வளாக்கி நசலம இருந்தால் நான் அவனுக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் அனுப்பிவிடுவேன், இது என்கிட்ட தான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்களை கூட விடாம போய் ஊடுருவான, அப்ப இவன் தான் பெரிய அவுளியா. அப்படி பார்த்தா அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசம் அப்படியா? அதை விட்டுருவோம். ஹதீசுகள்ல தஜ்ஜால்னு ஒருத்தனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தன் வரப்போறான், தஜ்ஜால்னு ஒருத்தன் வரப்போறான். அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனா வர்றான்? நீங்க என்னமோ அதை செஞ்சவன இதை செஞ்சவன அவுளியான்னு நினைக்கிறீங்க. அவுளியாவுக்கு அளவுகோல் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைப்படி நடந்தா தான் இறைநேசன் ஆக முடியும். இந்த மாதிரியான காரியங்கள் நிகழ்த்துவதெல்லாம் இறைவனுக்கு விருப்பமான ஆளுங்களுக்கு அடையாளம் கிடையாது. அப்ப தஜ்ஜால்ங்கிறவனுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்கள் இருக்கும்? அவன் தான் அல்லாண்டு எல்லாம் சொல்லிடுவானுங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவன் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அதிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தஜ்ஜாலை பற்றி எனக்கு முந்தி உள்ள ஒவ்வொருத்தரும் எச்சரித்திருக்கிறார்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு. நானும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் இல்லை, ஒன்றரை கண்ணன் கிடையாது. தஜ்ஜால் இவ்வளவு சக்தியோட இருந்து அவன்கிட்ட ஒரு வீக்கு கொடுத்து வச்சிருக்கான் அல்லாஹ். ஒன்றரை கண்ணன் அவனுக்கு, ஒன்றரை கண்ணா வருங்க, ஒரு கண்ணு முடிச்சாருங்க, ஒரு கண்ணு அறையா இருக்கும், அதான் ஒன்றரை கண்ணுங்கிறது. இப்படி பாதி இது பாக்குறது. அப்ப உங்கள் இறைவன் ஒன்றரை கண்ணன் கிடையாது, யாவத்துல வச்சுக்கிறீங்க. நான் தான் இறைவன் வா, இதான் சொர்க்கம் வா, இதான் நரகம் வா, சில நிகழ்வுகளை செஞ்சு காட்டுவான்.
இதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ஈமான பறி கொடுத்துறாதீங்க. உங்கள் இறைவன் அவன் இல்ல, உங்களை சோதிச்சு பாக்குறதுக்கு எல்லாம் செய்யறான், உறுதியா நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு எச்சரிக்கிறாங்களே. இது புகாரியில, முஸ்லிம்ல, எல்லா ஹதீஸ் நூல்களையும் இடம்பெற்ற செய்திகள்ல ஒண்ணு தஜ்ஜாலை பற்றிய முன்னறிவிப்பு. அப்ப இந்த தஜ்ஜால்ங்கிறவன் 40 நாளைக்கு இந்த உலகத்தை ஆட்சி படைக்க போறான். அவனை பின்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போறாங்க, அவனை வென்றெடுக்க போறாங்க. அப்படி எல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்படுது. அப்ப அவன் அவுலியாவா? என்னென்ன செய்ய போறான்? கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு என்னமோ பண்ணுவானாம்ல, சொர்க்கம் வானா, நரகம் வானா, சாவடிப்பானா, பிழைக்க வைக்குவானா, இந்த மாதிரி எல்லாம் செய்வான்னு சொல்லலாம் படுது. அப்ப நம்ம என்ன விளங்கிட கூடாது? அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, அதெல்லாம் எங்கள்கிட்ட பேசாதையா. இதெல்லாம் யார் மூலமா வெளிப்படுத்துவான், யார்கிட்ட வேணாலும் வரும். இதெல்லாம் ஒரு நல்லடியா இருக்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது கூட ஒரு லிமிட்டட் தான். அது கூட மற்றவர்கள் கொடுக்கறான தஜ்ஜாலுக்கு என்னென்ன கொடுத்துட்டு 1.5 கண்ணாக்கி விட்ட மத்தியில இல்ல. அப்பதான் நம்ம யோசிக்கணும், இவனுக்கு எல்லா சக்தியும் தான் 2 கண்ணி கரெக்டா வச்சுக்க வேண்டியான. அப்பதான் யோசிக்கணும், அவனுக்கு அந்த கண்ணை சரி பண்ணிட்டு வரலாம்ல. ஒரு கண்ணு முழுசு, ஒரு கண்ணு அடங்கும் போதுதான் அவனுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு வழங்குது. அவன் அதை செய்யணும், இதை செய்யணும் உங்களுக்கு செய்வானே தவிர, செய்வதா சொல்லுவானே தவிர, அவனை ஒரு வீக் கூட அனுப்பி வச்சிருக்கானா. அதுதான். அதே மாதிரி சாமுரிங்கிறவன் அவன் யார்? அவுலியாவ? காலமாடு மாதிரி செஞ்சு தங்கத்துல மூசா நபி போன பிறகு வகி வாங்குறதுக்காக போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், அந்த இருக்கிற பனி இஸ்ராயீல் எல்லாம் கெடுத்து இங்கதான் நல்லா இருக்காரு வாங்கலான்னு சொல்லி தங்கத்துல ஒரு காலமாடை செஞ்சு அதுல என்ன பண்ணிவிட்டான், சத்தம் வர்ற மாதிரி செஞ்சு விட்டான். இப்ப என்ன அவுலியாவா, அளவுடைய நேசரா? இல்ல, அது ஒரே ஒரு சத்தம் போடுற மாதிரி என்ன டெக்னிக் பண்ணான்னு தெரியல. அல்லாஹ் அதை கேட்கிறான், திரும்பி சத்தம் போடாதுடா, உங்கள்ட்ட அது பேசாதுடா, அது அறிய மாட்டீர்களான்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல, அவளா இரவுன அல்லாஹ் எர்ஜையிலையும் கவுலா, திரும்பி பேசாது, ஒலாயு கள்ளி முகம், அவங்கள்ட்ட பேசவும் செய்யாது, இதை விளங்க மாட்டார்களா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கிறேன்னு, அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதற்கு இந்த மாதிரியான காரியங்கள் நீங்க அளவுகளை வைக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அவுலியாக்கள் பெயர்ல சொல்லப்படுற இந்த சமாச்சாரங்கள் இருக்க, இதெல்லாம் தாண்டி வேற வேற மதத்துக்காரர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பதினசமா ப்ரூஃப் இருக்கா இருக்கலாம். உங்க அவுலியாக்களை பத்தி நீங்க சொல்றதுக்கு எப்படி ஆதாரம் கிடையாதோ, ஒருத்தர் பத்தி என்னை பத்தி சொல்றதா இருந்தா, நான் என்ன மாதிரி பண்ணதை நீங்க சொல்றதா இருந்தா, என் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தானே தெரியும். அதான் தெரியும். நான் ஒரு அதிசய நிகழ்த்தினு வைங்க, அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நான் ஒரு அதிசய நிகழ்த்தினத நீங்களும் சொல்லல, அடுத்த நூற்றாண்டுல 2100 வந்தவனும் சொல்லல, 2200 வந்தவனும் சொல்லல, நான் செத்து போயிட்டு நீங்க செத்து போயிட்டீங்க, 2300 வந்தவனும் சொல்லல, 2500 வந்தவன் சொல்றான். இந்த மாதிரி 2000 ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு இது எப்படி நடக்கும்? என்கிட்ட ஒரு அற்புத நிகழ்ந்து யாருக்கு முதல் தெரியணும்? என் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்துல் காதர் ஜீலானி அதை செஞ்சாருங்கிறியப்பா, அவர் ஹிஜ்ரி 700வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இன்றையிலிருந்து 700 வருஷத்துக்கு முந்தினவர். 700 வருஷத்துக்கு முந்தின கிதாபுல இருக்குதா? இல்ல. 600 வருஷத்துக்கு முந்தின கிதாபுல இதை பத்தி எழுதி இருக்குதா? இல்ல. அதை பண்ணாருங்கிறாங்களே, அவர் பண்ணினதை பார்த்தவங்க எழுதியிருக்கணும். 700 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 600 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 500 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 400 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 300 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட கிதாபுகள் இந்த சம்பவத்தை காணா, 200 வருஷத்துக்கு முந்தைய எழுதி வச்சுக்கிறான். அட உனக்கு அப்துல் காதர் ஜீலானிக்கு 500 வருஷம் வித்தியாசம் இருக்குது, அவருக்கு மூழ்கண கப்பலை வெளியே கொண்டு வந்தா உனக்கு எப்படி தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா அறிவிப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்க, போனாங்க, நெஞ்சில தக்பீர் கட்டினாங்கன்னா யார் அறிவிப்பா? 1400 வந்தவர் அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அறிவிப்பார், சஹாபி அறிவிப்பார். அப்ப அவங்களோட நேரடியா பாடம் கற்றவர் அறிவிப்பார், அவரிடமிருந்து அடுத்தவர் அறிவிப்பார், அவரிடமிருந்து அடுத்தவர் அறிவிப்பார். இப்படி அவருக்கு முந்தின ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு ப்ரூஃப் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு ப்ரூஃப் இருக்குதா? எப்படி மற்ற புராண இதிகாசங்கள்ல இந்த அற்புதத்துல நீங்க போட்டி போட்டீங்க, அவங்கள்ட்ட நீங்க தோத்து போயிருவீங்க. வேற மதத்துக்காரங்க அவுத்து விட்டுருக்காங்களே, அதோட உங்களுக்கு போட்டி போட இயலாது இந்த மாதிரி பொய்கள்ல. அதுக்கு மேல அவன் வச்சுக்கிறான், மீன் புள்ள பெத்த கதையெல்லாம் இருக்குது. மனுஷன் மீன் சேர்ந்து மனுஷ பிள்ளைய பெத்தது, பாதி பன்றி பாதி மனுஷன், என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் அதெல்லாம் போனோம்னா என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, விமர்சனங்கள் மாதிரி போயிடும். புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். இப்படி எல்லாம் சொன்ன கதை தான் அப்துல் காதர் ஜீலானிக்கும், நாகூர் ஆண்டவருக்கும், ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபுக்கும், கோவளத்தில் இருக்கிற யாரு தமீம் அன்சாரிக்கு கதை இருக்கே தவிர இதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் ரெக்கார்ட்லாம் கிடையாது. அப்படி நடந்தாலும் அதனால ஒண்ணும் கிடையாது. அந்த கதை நோட் டெக்னிக் பண்ணிருப்பாரு, முடிஞ்சு வச்சு கதை. அவரே நபியா, அல்லாஹ்வுடைய தூதரா, அல்லாஹ்வா இவருக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கறதுக்கு நல்லவரா கெட்டவராங்கிறது மறுமையில தெரிய போகுது.
அல்லாஹ்வுடைய நேசர் அப்புறம் என்னங்கிற சாதாரண ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மூமினாங்கிறது எப்ப தெரியும்? ஆகிரத்துல தெரியும். அப்ப இந்த கராமத்து என்பது அல்லாஹ்வுடைய நேசருக்கு அளவுகோல் இல்ல, நபிமார்களுக்கு நினைக்கும் போது செய்ய முடியாது. இப்போ ஒரு கேள்வி கிளப்புவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறாங்க. அவங்க வாழ்ற காலத்துல ஆதாரபூர்வமான நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உட்கார்ந்து மிம்பர்ல ஜும்மாவுல பயான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போர்க்களத்துக்கு படை அனுப்பி இருக்காங்க. அப்ப திடீர்னு அல்லாஹ் டக்குன்னு காட்டுறான். அவங்களுக்கு என்ன காட்டுறான்? போர்க்களத்துல எதிரிகள் இவங்களை பின்புறமா தாக்க வர்ற மாதிரி ஒரு காட்சி டக்குன்னு தெரியுது. இங்க இருந்து ஒரு சத்தம் போடுறாங்க, யா சாரி அல் ஜபல் அல் ஜபல், இதோ மலைக்கு பின்னாடி இருந்து வர்றாங்க பயான்லயே சொல்றாங்க. அது அங்க விளங்கி அவர்கள் டக்குன்னு திரும்பி சுதாரித்துக் கொண்டார்கள் என்று ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டது. இது என்ன, அவர் நல்லடியாருங்களுக்கு நமக்கு ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, அவர் இறை நேசருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஒரு சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி செய்யலாம், உங்களுக்கே செய்யலாமே. போய் நின்றுட்டே இருப்போங்க, பின்னாடி ஒரு கார் வந்து நிக்கிற மாதிரி நம்மள வரும், என்னன்னு தெரியும், நம்மள யாரோ தள்ளி விட்ட மாதிரி தெரியும், அங்க போய் விழுந்துருவோம், அடிபட மாட்டோம். அல்லாஹ் காப்பாத்த நினைக்கும் போது யாரையாவது காப்பாத்த நினைச்சான்னு சொன்னா அவனுடைய அற்புதத்தை என்ன செய்வான்? இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சியை காட்டுவான். அப்ப அதை வச்சு என்ன செஞ்சுக்கிறேன்னு, அதை வச்சு நம்ம இது மாதிரி சில காப்பாத்திருக்கிறோம். அல்ல உங்களை காப்பாத்துவான், என்னை காப்பாத்துவான், எவ்வளவு பண்ணிருக்கிறோம். ஆனா பஸ்ஸுக்கு நம்ம காத்துக்கு நிப்போம், ஏத்துக்கிறாம போயிருவான், இப்படி கை காட்டிட்டு போயிருவான். கடைசியில பார்த்த வேப்பமரத்துல மோதி இப்ப 20 பேர் காலியா இருப்பாங்க. அல்லாஹ் நம்மள டிக்கெட் கொடுத்து என்ன ஆயிருக்கு, அல்லாஹ் நம்மளுக்கு தப்பிக்க வைக்கிறான். இப்படி சில மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? உதவிகள் செய்வான். இது மாதிரி வேண்டாம் ஒரு சிலருக்கு நடக்கலாமே தவிர, இது இங்க சொல்றது ஒரு சம்பந்தம் இல்ல. ஊராவது மாட்டை அறுத்து தின்னுபிட்டு இது என்ன ஒரு பெரிய நோக்கம் லட்சியம் இருக்குது? இதுல இயற்கை ஒருத்தன் மொத்தா போயிட்டான், அவனை கிளப்பி விடுறதுல என்ன உனக்கு பெரிய நோக்கம் இருக்கு? என்னத்தை நீ நிரூபிக்க போற? இப்படி கிளப்பி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நிரூபிக்க போறியா? அல்லாஹ்வுடைய வல்லம் உனக்கு வந்து நிரூபிக்க என்னத்துக்கு பண்ணன? எல்லாம் போய் அம்புட்டு வயிற்றுல இருந்து திருடன கொட்டுறது, வயிற்றுல இருந்துகிட்டே திருடனை கொள்ளலாம்னு சொன்னா அப்புறம் இப்படி சட்டத்திட்டங்கள் ஒன்னும் தேவையில்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மகள் பாத்திமா திருடினா கூட வெட்டிருப்பாங்கிறாங்க. மஹ்சூமி அந்த சஹாபாக்கள் காலத்திலேயே சஹாபிட்ட போய் ஒருத்தர் திருடி போயிட்டாரு. சஹாபிக்கு மேல பெரிய ஆட்களா இவங்க எல்லாம். அப்ப திருட வந்தாலும் வயிற்றுல இருந்து ஒரு குத்து குத்துனாலும் ஆள் காலியா. கூஜாவில் அடைச்சி என்ன தேவ, அதுக்கு பேரு தேவுண்ட ஒண்ணு கிடையாது முதல்ல, அவங்கதா அது இன்னும் பார்சி வார்த்தை வேலை இருக்கு. தேவுண்ட ஒண்ணு இருந்துச்சான், அதை கொண்டாந்து ரொம்ப மாலத்தீவுலதும் மகல்ல தீவுமாங்க, இந்த மகல்ல தீவுல ரொம்ப முறியாட்டம் போட்டுட்டு இருந்துச்சான். அதை புட்டு ஜனஞ்சாரம் கம்ப்ளைண்ட் வந்தவன போய் அதை ஒரு கூஜாவுல அடக்கி ஒரு சீல் வச்சு கடல்ல தூக்கி எரிஞ்சிட்டாராம். இன்னும் கிடக்கலாம் கடல்ல. மாலத்தீவுல கேட்டா அப்படி எப்படின்னா என்னங்கிறாங்க, அப்துல் காதிர் யாருன்னு கேட்கிறாங்க. மாலத்தீவுக்கு போனாருங்கிறாங்களே, மாலத்தீவு உள்ள முஸ்லீம்கள்ட்ட போய் கேட்டோம்னா அப்துல் காதிர் வந்த அப்துல் காதிர் அவர் யாருங்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி கிஸ்ஸாக்கள் கப்சாக்கள் மொய்தி மாலை ராஜாமணி இதான் இருக்கே தவிர இந்த மாதிரியான அற்புதத்துக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, இந்த இடமும் கிடையாது. இந்த கராமத்தை சொல்லிட்டுலாம் ஏமாத்த முடியாது. நபிமார்களுக்கு இதான் நிலைமைங்கிற உங்களுக்கு தெளிவா ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இன்னொரு அம்சம் இருக்குது, இதெல்லாம் உசுரோட இருக்கும்போது உள்ளது. இதெல்லாம் கூட நபிமார்கள் சில செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கும்போது நடந்தது. இறந்த பிறகு என்ன மாதிரி செய்ய முடியுமா? அது ரெண்டாவது பயன் இருக்குல்ல, அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.